வாங்கப்பா, ஒரே ஒரு நிமிடம் இப்படி நின்று. இதை சொன்னீங்களா? வாங்க வாங்க. மீண்டும் இவர்களுடைய கலை நிகழ்ச்சி நண்பகல் 3 மணிக்கு கரகாட்டத்துடன் நிகழ இருக்கிறது. இந்த நிகழ்ச்சியை நமக்கு வழங்குகிற நம்முடைய அன்பு சகோதரி, இன்றைய சிறப்பு விருதாளர், எழுத்தாளர், திரைப்பட நடிகை, நாடக நடிகை, திரைப்பட இயக்குனர், குறும்படங்களை எழுதி இயக்கி ஆவணப்படுத்தி கொண்டிருக்கின்ற, தமிழகத்திற்கான விழிப்புணர்வை கொடுத்து கொண்டிருக்கின்றவர், ஏறத்தாழ 8 நூல்களை எழுதியிருக்கிற எழுத்தாளர். அப்படிப்பட்ட பன்முக ஆளுமை நம்முடைய குடும்பம் என்பதற்காக மட்டுமே இன்றைக்கு தன்னுடைய கலை நிகழ்ச்சியை இங்கே வழங்கி கொண்டிருக்கின்ற இளவரசி சங்கர் அவர்களுக்கும் கலைக்குழுவினர் அவர்களுக்கும் மீண்டும் நம்முடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை, தமிழ் உள்ளவரை அவர்களும் வாழ வேண்டும், அவர்கள் கலையும் வாழ வேண்டும் என்று வாழ்த்தி நிறைவு செய்கிறோம். நன்றி. மீண்டும் ஒருமுறை பலத்த கையொலி எழுப்புமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். வீட்டை அழகின் சிரிப்பாக மாற்றி குத்துவிளக்கேற்றி நம்மை மகிழ்வித்துக் கொண்டிருக்கின்ற இந்த புரட்சி கவிஞர் பாரதிதாசன் கண்ட குடும்ப விளக்குகளுக்கு நம்முடைய நன்றியும் மகிழ்ச்சியும் பாராட்டும் வாழ்த்தும். வணக்கம். இன்று நமது நட்பு தமிழ் வட்டத்தின் 5வது ஆண்டு ஐம்பெரும் தமிழ் விழா கொள்வோரும் கொடுப்போருமாய் சீரோடும் சிறப்போடும் கூடி தமிழ் வளர்க்கும் விழா. இந்த இனிய நிகழ்வினை தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கும் தமிழ் செம்மல், தாயாய் அன்பளித்தும் தந்தையாய் அறிவொளி தூண்டுகோலாகவும் நல்ல தோழமையாய் வழிநடத்தும் நம் நட்பு தமிழ் வட்டத்தின் நிறுவனரும் தலைவருமான நம் செந்தமிழ் ஆசான் புலவர் நானா ஐயாவை முதலில் வணங்கி வருக வருக என பேரன்புடன் வரவேற்கின்றோம். இந்த இனிய நிகழ்விற்கு முன்னிலை வகிக்கும் எண்ணிலை வரினும் தன்னிலை மாறா செந்நிலையாளர், புரவலர், கவிஞர் துமியர் என்கிற படைப்பாளர், பகுத்தறிவு குடும்பத்தின் 2ஆம் தலைமுறை அண்ணாச்சி பா. பரமானந்தம் அவர்களை வாழ்த்தி வருக வருக என்று வரவேற்கின்றோம். சொக்க வைக்கும் சொல்லழகர், மனிதநேய சிந்தனையாளர், நட்புக்கும் தமிழுக்கும் மட்டுமின்றி நம் தலைமைக்கும் வலிமை சேர்க்கும் 2ஆம் நானா நம் செயலர் நாவடி நாசர் அவர்களை
வருக வருக என்ற மகிழ்வுடன் வரவேற்கின்றோம். பேச்சில் மென்மை, செயலில் வலிமை, பொருளில் ஆளுமை, எல்லோருக்கும் பொதுமை, நம் தலைவரின் வழக்கரம் என பன்முக பண்பாளர் வழக்குரைஞர் நம் பொருளர் கவிஞர் ஆசைத்தம்பி அவர்களை வருக வருக என்று காதலுடன் வரவேற்கின்றோம். நம் இணையச் செயலர், பொறியாளர், கவிஞர், சிறுகதை, புதின எழுத்தர் மாறன் அவர்களையும், நமது நட்பின் அமைப்பின் சட்ட ஆலோசகர் வழக்கறிஞர் பா அறிவானந்தம் அவர்களையும், துணைத் தலைவர்கள், துணைச் செயலர்கள், செயற்குழு, பொதுக்குழு உறுப்பினர்கள், புதிய உறுப்பினர்கள் அனைவரையும் வணங்கி வருக வருக என்று வரவேற்கின்றேன். குரலிசை புரட்சி கவிஞர் பாடல்கள் வழங்கிய பெண்ணாடம் பாவலர் நிறைமதி நீலமேகம் அம்மா, கோவை பேராசிரியர் கா மாலா அம்மா, பாட்டிசை, நடனம், உரை வழங்கிய நம் பிள்ளை நிலாக்கள் அனைவரையும் வருக வருக என்று கனிவுடன் வரவேற்கின்றோம். எமது நட்பு தமிழ் வட்டத்தின் உயிரோட்டமாக ஞாயிறு தோறும் நடைபெறும் இணையவழி நிகழ்வுகளில் தொடர் பங்கேற்பாளராக பயணிக்கும் அமிழ்தன், மகிழனன், மொழினா, இனியன், கோயல், மகாலட்சுமி ராஜராஜேஸ்வரி, சபரீசா, பொன்னரீஸ் ஆகியோரையும் இணையவழி நிகழ்வுகளின் மூலம் மிகச்சிறந்த இளம் சிந்தனையாளராக வளர்ந்து இன்று விருது பெறும் சென்னை மனோஜ், பெங்களூர் லக்ஷன், மதுரை நிரஞ்சனா, ஜெய்ஸ்ரீ, வினிதாஸ்ரீ, திருச்சி யாழினி ஆகியோரையும் தொடர்ந்து 5 ஆண்டுகளாக பாவேந்தர் பாடல்களுக்கு நடனமாடி சிறப்பிக்கும் செல்வி தியாவையும் குழந்தைகளின் பெற்றோர் அனைவரையும் வாழ்த்தி மகிழ்ந்து வரவேற்கிறோம். படிப்பறிவு, பட்டறிவு, பகுத்தறிவு முத்திரைகளுடன் பேரறிவு படைப்பாளர்களாய் வாழும் வரலாறுகளாம் இன்றைய விருதாளர்கள் சென்னை பாவலர் செல்வ மீனாட்சி சுந்தரம் ஐயாவையும், பன்முக கலைஞர் புதுச்சேரி வி இளவரசி சங்கரம்மாவையும் அவர்களை பாராட்டி வாழ்த்துரை வழங்கி மகிழ்த்தி மகிழ வந்திருக்கும் பெரியாரிய மார்க்கிய சிந்தனையாளரும் தொழுவம் அமைப்பின் நிறுவனரும் விகடன் டாப் 10 விருது பெற்றவருமான மதுரை காமராசர் பல்கலைக்கழக கல்லூரி பேராசிரியருமான பெரி கபிலனையா அவர்களையும் வருக வருக என்று பெருமையுடன் வரவேற்கின்றோம். கவிதையில் தலை தட்டாதவர், கடமையிலும் தலை தட்டாதவர், குவிவாள கவி படைப்பவர், பெரியாரிய படைத்தலைவர் பாவலர் எங்கள் சுபமு ஐயாவையும், சமூக மேம்பாட்டு சிந்தனை கவில் குயில்கள் தேனி லட்சுமி குமரேசன், கசோரா, முகமது யூசுப், வீரபாண்டி குமரேசன், சென்னை வைரவிசயன், பொன் நாகராசன், வெங்கடாச்சலம், நாகை முத்துமணி ஆகியோரையும் வருக வருக என்று உகையுடன் வரவேற்கின்றோம். நூல் வெளியீட்டு விழாவிற்கு தலைமை வகிக்கும் தென் மாவட்ட தமிழ் அமைப்புகளின் செவிலித்தாய், உலகத் தமிழ்ச் சங்கத்தின் மேனாள் பொறுப்பு இயக்குனர், தமிழ் வளர்ச்சித்துறையின் இன்றைய துணை இயக்குனர், எங்கள் நட்பு தமிழ் வட்ட குடும்பங்களின் மூத்த உடன்பிறப்பு பே சந்திராமா அவர்களையும், நூல்களை வெளியிட்டு பெருமை சேர்க்க வந்திருக்கும் சாத்தூர் தந்த முத்து, தொடர்நூல் வாசிப்பாளர், சமூக சிந்தனையாளர், மேனாள் நீதியரசர் மா கோமதிநாயகம் அவர்களையும், நம் ஐயா நானா, நம் ஸ்ரீராம், நம் ஆசைத்தம்பி இவர்களுடன் குரலின் குரல்களாக நம் 34 கட்டுரை ஆசிரியர்களையும், சிறப்பு படிபெற வந்திருக்கும் தமிழ் இயக்கம் மாவட்ட செயலாளர் அரிமா பழனிசாமி, மாவட்ட பொருளாளர் முத்துமாரியப்பன், கம்பம் செந்தில்குமரன், ஜெய்ஸ்ரீ, மதுரை சுரேஷ்குமார், மதுரை தனபாலன் செல்வகுமாரி, உயர்நீதிமன்ற மூத்த வழக்குரைஞர் சி சுகுமாரன், தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் கலைஞர்கள் சங்கம் தோழர் கவிஞர் மூரா, விருதுநகர் கிங்டம் சுழற்சங்க செயலாளர் ஜெயிலானி அபிபுல்லா ஆகியோரையும் இருகரம் கூப்பி இதயம் மகிழ்ந்து வருக வருக என்று பெருமிதத்துடன் வரவேற்கின்றோம். கருத்தரங்கின் தலைமையேற்று தலைமை கருத்தாளராக வருகை தந்துள்ள திருக்குறள் மாமணி, தேனி வையை தமிழ்ச்சங்கம் நிறுவனர், உலகத் தமிழ் கூடலின் அமைப்பாளர் பெரும்புலவர் இளங்குமரன் ஐயா அவர்களையும் மற்றும் கருத்தாளர்களாக பங்கேற்க வருகை தந்துள்ள கள்ளிக்குடி ஜாகிர் ஹுசேன், பேராசிரியர் அனார்கலி, பேராசிரியர் கோவை கரிசல் தங்கம், பொறியாளர் நெல்லை நிதிஷ்குமார், சென்னை முத்துகிருஷ்ணன், மதுரை சர்மிளா ஆகியோரையும் வருக வருக என்று கண்ணியத்துடன் வரவேற்கின்றோம். தமிழர்களின் மண்ணிசையும் வாழ்விசையாம் பறை இசையை வழங்க புதுச்சேரியிலிருந்து வருகை தந்துள்ள எதிரொலி பறையாட்ட கலைக்குழுவின் நிறுவனரும் நெறியாளருமான பிரசாந்த் அவர்களையும், கலைக்குழுவினர் பிரவீன், திருவேந்தன், ராஜ்குமார், வினித், சரிதா, சத்யா ஆகிய அனைவரையும் வருக வருக என்று அவர்களின் கலைக்கு தலைவணங்கி வரவேற்கின்றோம். சொல்லும் வாழ்வும் என்ற தலைப்பில் ஆய்வரங்க தலைமையேற்று சிறப்புக்க வருகை தந்துள்ள தமிழ்நாடு பரித்தறிவு எழுத்தாளர் மன்றத்தின் மாநில தலைவர் முனைவர் ஐயா வா நேரு அவர்களையும்,
வருக வருக என்று வரவேற்கின்றோம். தமிழ்வானம் ராஜேந்திரனார், பேராசிரியர் நாவணி நாசரத் ஆகியோரையும் வருக வருக என்று ஆய்வு தமிழால் வரவேற்கிறோம். நம்மோடு பல தளங்களிலும் பல களங்களிலும் இணைந்து பயணிப்பதுடன் இந்த ஐம்பெரும் தமிழ் விழாவையும் சிறப்பிக்க இணைந்து அழைத்து மகிழும் தமிழ் இயக்கம் மதுரை மாவட்டம், அல்லமீன் மேல்நிலைப்பள்ளி தலைமை ஆசிரியர் ஷேக் நபீஸ் ஐயா, தொல்காப்பியர் மன்றம் மதுரை, திருவரங்கம் நற்றமிழ் புலமை, விருதுநகர் கிங்டம் சுழற்சங்கம், பகுத்தறிவு எழுத்தாளர் மன்றம், வைய தமிழ்ச்சங்கம் தேனி, உலகத் தமிழ் கூடல், ஜெயஜானகி அறக்கட்டளை விருதுநகர், வாசகர் வட்டம் மதுரை ஆகிய அனைத்து அமைப்பு சார்ந்த பொறுப்பாளர்களையும் அதன் சிறப்புமிகு உறுப்பினர்களையும் வருக வருக என்று பெருமகிழ்வுடன் வரவேற்கிறோம். இந்நாளை தமிழ் வளர்ச்சி நாளாகவும் தமிழ் ஆக்கும் கடமையுணர்வுடன் எங்கள் அழைப்பை ஏற்று இந்த விழா தங்கள் குடும்ப சொந்த விழா என்று எண்ணி புதுச்சேரி, சென்னை, பெண்ணாடம், கோவை, திருச்சி, தேனி, போடி, நெல்லை, சாத்தூர், விருதுநகர், திருமங்கலம் என பல ஊர்களிலிருந்தும் குடும்பத்துடன் வருகை தந்திருக்கின்ற தமிழறிஞர்களையும் சான்றோர்களையும் தமிழ் ஆர்வலர்களையும் பேரன்பு கொண்ட பெரியோர்களையும் மரியாதைக்குரிய தாய்மார்களையும் எங்கள் கண்ணின் மணிகளாம் மாணவ செல்வங்களையும் வாழ்த்தி வணங்கி கனிவோடு வருக வருக என்று வரவேற்கிறோம். இந்த நாளின் செயல்பாடுகளை வரலாற்று பதிவுகளாக மாற்றுவதற்காக ஒளிப்படமாகவும் காணொலியாகவும் வலைத்தளத்திலும் பதிவிடுகின்ற பெரும்பணி செல்வர் அருமை சகோதரர் நம் இனிய தோழர் பசுமலை ஸ்டுடியோ சரவணன் அவர்களையும் எங்கள் இனிய தோழமையாக தோள் தட்டி வரவேற்கின்றோம். சுவரின்றி சித்திரம் இல்லை. இந்த அருமையான குளிர்சாதன மண்டபமின்றி இவ்விழா முழுமையாக இனிக்காது. இம்மண்டப உரிமையாளர் அவர்களையும் வணங்கி வரவேற்கின்றோம். முத்தாய்ப்பாக எங்கள் நட்பு தமிழ்வட்ட பொறுப்பாளர்கள், உறுப்பினர்கள், அவர்களின் இணையர்கள், குடும்பத்தார் அவர்களையும் வணங்கி எல்லோர் பெயரையும் சொல்லி வரவேற்க ஆசைதான். என்றாலும் நல்லோனாய் நிகழ்வுக்கு வழிவிட்டு வந்தோர் அனைவரையும் இனி வர இருப்போரையும் வரவேற்று எனக்கு வரவேற்பதற்கு வாய்ப்பளித்த நம் அமைப்பிற்கும் நம் தலைமைக்கும் வணக்கம் கூறி விடைபெறுகிறேன். வணக்கம். சென்ற ஆண்டு நிகழ்வுகளும் இந்த ஆண்டிற்கான திட்டப்பணிகளுமான சீர்மிகு செயலறிக்கையை வழங்க வருகிறார். நட்பு தமிழ் வட்டம் மதுரை கலந்து கொண்ட அத்துணை தமிழ் அறிஞர்களுக்கும் என் நெஞ்சார்ந்த வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். நம்முடைய சிறப்பு விருந்தினர் முனைவர் இணை பேராசிரியர் காமராசர் பல்கலைக்கழகத்துடைய தமிழ்துறை சார்ந்தவர் முனைவர் கபிலன் வந்திருக்கிறார். அவர்களை அரங்கு நிறைந்த கரவொலி மூலமாக வருக வருக என்று வரவேற்க விரும்புகின்றேன். தலைவர் அவர்களே, பொருளாளர் ஆசைத்தம்பி அவர்களே, இணைச் செயலாளர் மணிமாறன் அவர்களே, சட்ட ஆலோசகர் அறிவானந்தம் அவர்களே, பாவலர் முருகானந்தம் அவர்களே, சிறப்பு விருந்தினராக அழைக்கப்பட்டு வந்திருக்கக்கூடிய முனைவர் கபிலன் அவர்களே, சென்னையிலிருந்து வருகை தந்திருக்கக்கூடிய பாவலர் செல்வ மீனாட்சி சுந்தரம் அவர்களே, மற்றும் சிறப்பு விருந்தினராக அழைக்கப்பட்டு மேடையில் அமர்ந்திருக்கக்கூடிய தொகுப்புரை நாயகன் தமிழ்வானம் ஐயா ராஜேந்திரனார் அவர்களே, மற்றும் அரியலூரில் வந்திருக்கக்கூடிய ஆசிரியை மல்லிகா அவர்களே, கோவையிலிருந்து வந்திருக்கிற முனைவர் மாலா அவர்களே, கரிசல் தங்கமையா அவர்களே, இவர்களெல்லாம் விருப்பப்பட்டு நீண்ட நெடிய தூரத்திலிருந்து வந்திருக்கிறார்கள். நாகப்பட்டினத்திலிருந்து ஐயா முத்துமணி அவர்கள் வந்திருக்கிறார். அவர்களையும் வருக வருக என்று வரவேற்கின்றோம். நீண்ட நெடிய தூரத்திலிருந்து வந்தவர்களாக வந்துவிட்டார்கள். ஆனால் உள்ளூரில் இருப்பவர்கள் மீனாட்சி அம்மன் கோயிலை சுற்றி கொண்டிருக்கிறார்கள் என்று நினைக்கின்றேன். என்னுடைய பணி தலைவர் இப்போது இட்டு சென்ற கட்டளை, அப்படித்தானே நாகராஜ்? கட்டளை, அதுவே சாசனம், செயல் அறிக்கை. நம்முடைய நட்பு தமிழ் வட்டம் 2019 தொடங்கப்பட்டது. கொள்வோரும் கொடுப்போருமாக என்ற முழக்கத்தோடு மைய நோக்கமாக வெற்றிகரமாக 5ஆம் ஆண்டு விழா கொண்டாடி கொண்டிருக்கின்றது. 5 ஆண்டு, 240 வாரங்கள், 187 வாரம் இணையவழி கூட்டம், ஏறக்குறைய 53 நேரடி கூட்டங்கள், 53 நேரடி கூட்டங்கள், மேலும் தேவைப்பட்ட நேரங்களில் சிறப்பு கூட்டங்கள் கூட்டப்பட்டன. இக்கூட்டங்கள் வருங்காலத்திற்கான திட்டமிடுதல்,
மற்றும் தீர்மானங்களை நிறைவேற்றுதல் கூட்டங்களாகவே இருந்தன. நடந்து முடிந்த கூட்டத்தில் இருக்கக்கூடிய தீர்மானங்களின் அடிப்படையிலே பல நல்ல காரியங்கள் எடுக்கப்பட்டது. கூடுதலாக ஒவ்வொரு நேரடி கூட்டத்திற்கும் அவையில் அமைதி காத்தால் நட்பு தமிழ் வட்டத்துடைய நடவடிக்கை என்ன என்று உங்களுக்கு புரியும். ஒவ்வொரு தமிழ் அறிஞர்களையும் அழைத்து கௌரவம் செய்து அவர்களை சிறப்புரை ஆற்ற செய்துள்ளோம். அவர்களில் மறைந்த சாத்தூர் போசையா அவர்கள், நூலகர் பாண்டுரங்கன் ஐயா அவர்கள் குறிப்பிடத்தக்கவர்கள். மேலும் கவிஞர் மஞ்சுளா அவர்கள், கவிஞர் மூரா அவர்கள், பேராசிரியர் மகேந்திரன் அவர்கள், பேராசிரியர் அனார்கிலி அவர்கள் போன்றவர்களும் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றியிருக்கிறார்கள். நேரடி கூட்டத்தில் இணையவழி கூட்டம் 187 மிக சிறப்பானவை. ஒவ்வொரு கூட்டமும் ஒரு திட்டத்தோடும் ஒரு நோக்கத்தோடும் ஒரு தலைப்பை மையப்படுத்தி தமிழ் இலக்கியத்தையும் சமுதாய சிந்தனைகளையும் முற்போக்கு கருத்துக்களை மேம்படுத்தி முன்னிலைப்படுத்தி நடத்தப்படும். ஒவ்வொரு கூட்டத்திற்கும் ஒரு சிறப்பு விருந்தினர் அழைக்கப்பட்டு அவர்களுடைய வாழ்த்துரை ஏற்கப்படும். உதாரணத்திற்கு அரியலூர் கல்வி செம்மல் மல்லிகா ஆசிரியை கலந்து கொண்ட செல்லாத காசாப்பா போகாத தம்பி, ஆனைமங்கலம் திரு கணபதி குணசேகரன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட அவையாரும் நானும், அந்தமான் எழுத்தாளர் காளிராசன் கலந்து கொண்ட தடைகளை உடைக்கும் படைநீ, நெல்லை மாவட்டம் திராவிடக் கழக தலைவர் மாண்புமிகு ராஜேந்திரன் கலந்து கொண்ட ஆயுத எழுத்து நாமாவும், தொல்காப்பியர் மன்ற நிறுவனத் தலைவர் திரு இல்லப்பன் கலந்து கொண்ட சமூக நீதியும் காமராசரும், அமெரிக்காவிலிருந்து பார்த்திபன் கலந்து கொண்ட கூட்டம், மதுரை தமிழ் இயக்க செயலர் அரிமா பழனிசாமி கலந்து கொண்ட தமிழே நீ என் தாயம்மா என்கிற கூட்டம், இலக்கியச் சுடர் குரு ஜெயச்சந்திரன் கலந்து கொண்ட திருக்குறளில் உவமை என்ற கூட்டம், தோழர் இரா லீ சுரேஷ் கலந்து கொண்ட என் கேள்வியும் வள்ளுவர் பதிலும் போன்ற கூட்டங்கள் குறிப்பிடத்தக்கவை. இணையவழி கூட்டத்தின் உண்மைகளை உலகுக்கு உறக்கச் சொல்ல இதயபூர்வமாக ஒத்துழைப்பு தந்த ஐயா மாண்புமிகு செல்வ மீனாட்சி சுந்தரம் அவர்கள் இங்கு அமர்ந்திருக்கிறார்கள். அவருக்கு உங்களுடைய அறங்கல்வி மூலமாக நன்றி செய்ய கடமைப்பட்டிருக்கின்றோம். இணையவழி களத்தில் தொடர்ச்சியாக கலந்து கொண்டு எங்களை ஊக்கப்படுத்தும் ஐயா தமிழ்வாணம் திருச்சி ராஜேந்திரனார் அவர்களுக்கு நன்றி. நாகப்பட்டினம் சிலம்பு செல்வர் ஐயா முத்துமணி அவர்களுக்கு நன்றி. களத்தை வகைப்படுத்தி வழிப்படுத்தி நெறிப்படுத்தி நேர்த்தியாக கொண்டு செல்லும் நட்பு தமிழ் வட்டத்தின் நிறுவனத் தலைவர் ஐயா தமிழ்ச்செம்மல் புலவர் நானா அவர்களுக்கு நட்பு தமிழ் வட்டத்தின் சார்பாகவும் நிர்வாகிகள் சார்பாகவும் உங்களுடைய சார்பிலும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். தோழமை அமைப்புகளோடு உறவு நமக்கு நாமே என்று இருந்து விடாமல் நாம் மற்ற அமைப்புகளுக்கு சொந்தம் என்ற அடிப்படையில் நாம் சிறகை விரித்த போது ரோட்டரி மாவட்டம் 32/12 விருதுநகர் கிங்டம் ரோட்டரி சங்கம் நம்மை அழைத்து கொண்டது. ஜெய ஜானகி அறக்கட்டளையோடு இணைந்து விருதுநகர் மாவட்டத்தில் உள்ள ஏறக்குறைய 10 கல்லூரிகளில் மாணவர்களுக்கான நம்மை நாம் அறிவோம் பேச்சரங்கம் நடத்தி இறுதிச் சுற்றில் பரிசு வழங்கப்பட்டது. இறுதிச் சுற்று போட்டிக்கு நடுவராக வந்து கலந்து கொண்ட ஐயா தமிழ்வாணம் ராஜேந்திரன் ஐயா அங்கே இருக்கிறார்கள். அவர்களுக்கும் விருந்தினராக கலந்து கொண்ட நீதியரசர் கோமதி நாயகம் அவர்களுக்கும் நன்றியை நட்பு தமிழ் வட்டத்தின் சார்பாக தெரிவித்துக் கொள்கின்றோம். மதுரை வாசகர் வட்டம், மதுரை மாவட்ட தமிழ் இயக்கம், பகுத்தறிவு எழுத்தார் மன்றம், காமராசர் பல்கலைக்கழக கல்லூரி இவைகளோடு சேர்ந்து நிகழ்வுகள் நடத்தி கொண்டே வருகின்றோம். இந்த அமைப்பின் நிர்வாகங்களுக்கும் அல்லமின் பள்ளி நிர்வாகத்திற்கும் அதன் தலைமை ஆசிரியருக்கும் நட்பு தமிழ் வட்டத்தின் சார்பில் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். சிறப்பு நோக்கு நட்பு தமிழ் வட்டத்தின் சிறப்பு நோக்கு என்பது குழந்தைகளுக்கு மற்ற சிறார்களிடம் தமிழை கொண்டு சேர்ப்பது, குழந்தைகளுக்கும் சிறார்களுக்கும் தமிழை கொண்டு சேர்ப்பது தான் இதனுடைய சிறப்பு நோக்கு. அதன் அடிப்படையில் நேரடி கூட்டமாக இருந்தாலும் இணையவழி கூட்டமாக இருந்தாலும் சிறார்கள் இல்லாமல் கூட்டம் நடந்ததே இல்லை. அவர்களுக்கு முன்னுரை வழங்கப்பட்டு குரலின் குரலாக, பாவேந்தரின் கவிதையாக, கதையாக அவர்களின் சொல்வீச்சு பொருள்வீச்சு சிறப்பாக பதிவு செய்யப்பட்டது. கலந்து கொண்ட குழந்தைகள் பொன்னாரிஸ், பெங்களூரு லக்ஷன், வினிதாஸ்ரீ, ஜெயஸ்ரீ, சென்னை மனோஜ், ராஜேஸ்வரி, கோயில், மகாலட்சுமி, மகிழ்நன், இனியன், சுவிக்ஷா, தாரணி, தர்ஷினி, மொழினா, அமில்னா, சபரிசா, திருச்சி, யாழினோர் குறிப்பிடத்தக்கவர்கள். வருங்கால திட்டங்கள் ஏற்கனவே வீரபாண்டி ஒன்றிய ஆரம்ப பள்ளியை தத்தெடுத்து அந்த குழந்தைகளுக்கு எந்த வகையிலெல்லாம் ஊக்கப்படுத்த முடியுமோ அந்த வகையில் ஊக்கப்படுத்தி புத்தகங்கள்,
இரும்பு ரேக் வழங்கி பேச்சு பயிற்சி கொடுத்து வருகின்றோம். அது வருங்கால ஆண்டுகளிலும் தொடரும். ஒத்துழைப்பு நல்கிய தலைமை ஆசிரியர் செல்வ குமரேசன் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். அதுபோல விருதுநகர் ரோட்டரி கிங்டம் மற்றும் ஜெயஜானகி அம்மாள் அறக்கட்டளையுடன் இணைந்து பேச்சரங்கு நிகழ்வை தொடங்கிவிட்டோம். அதற்காக ரோட்டரி விருதுநகர் கிங்டம் சங்கத்தின் தலைவர், முன்னாள் தலைவர்கள் ஸ்ரீராம் அவர்களுக்கும், பொறியாளர் வரதராஜன் அவர்களுக்கும், பொறியாளர் தற்போதைய தலைவர் சதீஷ் அவர்களுக்கும், செயலர் ஜெயலானி ஹபீபுல்லா அவர்களுக்கும், ஜெய ஜானகி அறக்கட்டளையுடைய இயக்குனர் அம்மா சாந்தி அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். அதேபோல் மதுரை நகரை பொறுத்தவரை இணையவழி கூட்டங்களை இதே வேகத்தில் தொடரும் என்றாலும் நிர்வாகத்தில் மிகுந்த ஈடுபாட்டுடன் பங்களிக்கும் துணைத் தலைவர்கள் புதுராசா மற்றும் விவிபி அவர்களுக்கும், இணைச் செயலாளர் கவிஞர் மணிமாறன் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு, வழக்கறிஞர் ஆசை தம்பி, சட்டோலாசகர் அறிவானந்தம் ஆகியோருக்கும் உறுப்பினர்களுக்கும் நன்றி கூற கடமைப்பட்டிருக்கின்றோம். மதுரை நகரை பொறுத்தவரை மதுரை மாவட்டம் மதுரை பள்ளி மாணவர்களுக்கு நட்பு தமிழ் வட்டம் நடத்தக்கூடிய பயிலரங்களுக்கு ஒருங்கிணைப்பு பணியை மேற்கொள்ள மதுரை புதூர் அல்லமீன் பள்ளி பொறுப்பை எடுத்துள்ளது. அதற்காக அல்லமீன் பள்ளி நிர்வாகத்திற்கும் அதன் தலைமை ஆசிரியருக்கும் திரு ஷேக் நபி அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். கல்லூரி மாணவர்களுக்கான பயிலரங்கம் நிகழ்விற்கு மதுரை காமராசர் பல்கலைக்கழக கல்லூரி ஒருங்கிணைப்பு பொறுப்பை எடுத்துள்ளது. அதற்காக கல்லூரி நிர்வாகத்திற்கும் அதன் தமிழ்துறை இணை பேராசிரியர் முனைவர் கபிலன் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இதற்காக வழங்கப்படும் பரிசுகளை வழங்க நட்பு தமிழ் வட்டத்தின் தலைவர் தமிழ்ச்செம்மல் புலவர் ஐயா நானா அவர்களும், பொருளாளர் வழக்கறிஞர் ஆசை தம்பி அவர்களும், புலவர் அண்ணாச்சி பரமானந்தம் அவர்களும், அமெரிக்க வாழ் தமிழறிஞர் திரு பார்த்திபன் ரவிக்குமார் அவர்களும் இசைந்துள்ளார்கள். இவர்களுக்கு நம்முடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். நிறைவாக நட்பு தமிழ்வட்ட தலைமை நிறுவன தலைவர் திரு நானா ஐயா அவர்கள், பொருளாளர் ஆசை தம்பி, இணைச் செயலாளர் மாறன், துணைச் செயலாளர் ஸ்ரீராம், பொன்னா, சட்டோலாசகர் அறிவானந்தம், துணைத் தலைவர்கள் புதுராசா, விவிபி மற்றும் புரவலர் பரமானந்தம் ஆகியோருக்கு நன்றி தெரிவித்ததோடு உலகத் தமிழ்கூடல் திருச்சியில் நடந்த நேரடி கூட்டத்தில் நட்பு தமிழ்வட்ட தலைவர் புலவர் நானா அவர்களுக்கு தமிழ் செம்மல் விருது வழங்கி கௌரவித்தமைக்கு நட்பு தமிழ்வட்டம் சார்பில் நன்றியை அதனுடைய முக்கிய பொறுப்பாளராக இருக்கக்கூடிய திரு முத்துமணி அவர்களுக்கும் ராஜேந்திரன் அவர்களுக்கும் நன்றி கூறி என்னுடைய செயல் அறிக்கையை இந்த மகாசபையிலே தலைவர் முன்னிலையில் சமர்ப்பிக்கின்றேன். நன்றி, வணக்கம். இனிய வரவேற்புரையும் எழுச்சிமிகு செயல்திட்ட அறிக்கையும் இணைந்து வழங்கிய நம்முடைய பேராசிரியர் செயலாளர் நாவினி நாசர் ஐயா அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகளையும் பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் மனமகிழ்ச்சியோடு பகிர்ந்து கொள்கிறோம். இங்கே வந்திருக்கிற ஒவ்வொருவரும் இந்த நட்பு தமிழ் வட்டத்தின் செயல் வீரர்கள் என்ற முறையிலே உங்கள் அனைவரையும் தலைவர் என்ற முறையிலே வணங்கி மகிழ்ந்து அனைவரின் சபையாக வருக வருக என்று வரவேற்று நிறைவு செய்கிறேன். இப்போது குழந்தைகளுக்கான கலை நிகழ்ச்சி தொடங்க இருக்கிறது. ஆகவே இந்த மேடை அவர்களுக்கானது என்பதை சொல்லிக்கொண்டு குழந்தைகள் தயாராக இருக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். முதலாவதாக இன்னும் 2-3 நிமிடங்களில் அடுத்த நிகழ்ச்சி தொடங்க இருப்பதால் அந்த குழந்தைகளும் அவர்களை கொண்டு வந்த பெற்றோர்களும் அதற்கான ஒலியலைகளையும் ஒளிநாடாக்களையும் தயார் செய்து வைக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நம்முடைய இன்றைய நிகழ்ச்சியாக முதலாவதாக தமிழ்த்தாய் வாழ்த்தோடு தொடங்க வேண்டும் என்பது ஒவ்வொரு உலகமெங்கும் இருக்கிற ஒவ்வொரு தமிழனின் ஆசையும் மட்டுமல்ல, நம்முடைய தமிழ்நாட்டு அரசின் ஆணையும் கூட. ஆகவே தமிழிசையோடு தமிழ்த்தாய் வாழ்த்தோடு நாம் நம்முடைய நிகழ்ச்சியை தொடங்கினோம். இப்போது அது அரசின் ஆணை. ஆனால் நம்முடைய தமிழர்களின் ஆணை என்ன தெரியுமா? கொஞ்சம் இளைஞர்கள் வந்து கை கொடுக்கலாம். 70 வயதை தொட்டவர்கள் பணி செய்து கொண்டிருக்கிறார்கள். இது நம்முடைய விழா. யாரையும் பெயர் சொல்லி நான் அழைப்பதற்கு எப்போதுமே விரும்புவதில்லை. ஏனென்றால் இங்கே இருக்கிற எல்லோருக்கும் ஒரே பெயர் தான், தமிழ். மகிழ்ச்சி. நம்முடைய இன்றைய இப்போது முதலாவதாக திருக்குறளை சொல்லாமல் ஒரு காலத்தில் நம்முடைய தமிழக அரசு தன்னுடைய சட்டப்பேரவை நிகழ்வுகளை கூட தொடங்குவது இல்லை. அப்படித்தான் நம்முடைய நட்பு தமிழ் வட்டமும்
குரலிசையை சொல்லாமல் எப்போதும் நாம் நம்முடைய நிகழ்வை தொடங்குவதில்லை. ஆகவே நம்முடைய நிகழ்ச்சியின் தொடக்கம் என்பது ஒரு முறையன் என்பதற்காக மட்டுமே இந்த வரவேற்புரையும் செயலறைக்கும் இருந்தாலும் கூட இப்போதுதான் இங்கே நம்முடைய நோக்கத்தின் முதல் நிகழ்ச்சி உங்கள் கண்முன்னால் காட்சியாக வெளியேறுகிறது. இதை வழங்குவதற்காக, குரலிசை வழங்குவதற்காக நம்முடைய பெண்ணாடத்திலிருந்து வருகை வந்திருக்கின்ற நம்முடைய அருமை சகோதரியார், எழுத்தாளர், சிந்தனையாளர், பகுத்தறிவு பாதையிலே தன்னுடைய பயணத்தை வெற்றிகரமாக நடத்தி கொண்டிருக்கின்றவர், தன்னுடைய இணையரோடு வந்திருக்கிறார். அதுவும் நேற்று மாலையே இங்கே வந்துவிட்டார் என்ற மகிழ்ச்சிகரமான செய்தியை அவர்களுக்கு நாம் நன்றி சொல்வது என்பது பலத்த கையொலி எழுப்பி அவர்களை மேடைக்கு அழைப்பது ஒன்றுதான். அவர்களோடு இணைந்து இந்த குழந்தைகளின் குரலிசையையும் பாவேந்தர் பாட்டி இசையையும் சேர்ந்த இசையும் வழங்குவதற்காக, ஒருங்கிணைப்பு செய்ய உதவுவதற்காக கோவை GRT தாமோதரன் அறிவியல் கல்லூரியில் வந்திருக்கின்ற பேராசிரியை அன்பு சகோதரி மாலா அவர்களையும் இந்த மேடைக்கு அழைக்கிறேன். வாங்க குழந்தைகள், வினிதாஸ்ரீ, ஜெயஸ்ரீ, வாங்க நிரஞ்சனா, மகாலட்சுமி, ராஜேஸ்வரி, வாங்க ஓடி வாங்க பார்ப்போம். ஓய்ந்திருக்கால் ஆகாது பாப்பான்னு யார் சொன்னா? பாரதி தானே சொன்னார். வாங்க. ஓய்வு என்பது எப்போதும் இல்லை. நமக்கு ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொரு உழைப்பு, அவ்வளோதான். உழைப்பின் வடிவங்கள் மாறலாம். ஒரு முக்கியமான செய்தி, மதுரை உலகத் தமிழ்ச் சங்கத்தின் பொறுப்பு இயக்குநராகவும் தமிழ் வளர்ச்சித் துறையின் இயக்குநராகவும் தொடர்ந்து பணியாற்றி இப்போதும் தமிழ் வளர்ச்சித் துறையின் துணை இயக்குநராக பணியாற்றி கொண்டிருக்கின்ற இந்த தமிழகம் முழுவதும் இருக்கிற தமிழ் அமைப்புகளுக்கெல்லாம் ஒரு செவிலித்தாயாக இருந்து வழிநடத்தி கொண்டிருக்கின்ற நம்முடைய மரியாதைக்குரிய நம்முடைய நட்பு தமிழ் வட்டத்தின் மூத்த சகோதரி, உடன்பிறப்பு சந்திராமா அவர்கள் வருகின்றிருக்கிறார்கள். அவர்களையும் நாம் அனைவரும் பாராட்டி மகிழ்ந்து வருக என்று வரவேற்கிறோம். வணக்கம். நட்பு தமிழ் வட்டம் தலைவர் ஞானா ஐயா அவர்களுக்கும் ஆண்டோர் சான்றோர் பெரியோர்களுக்கும் எங்களது இனிய வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, திருக்குறளை இசை மூலம் குழந்தைகளுக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்பது எங்களுடைய ஆர்வம். ஆகையால் நாங்கள் இலவச திருக்குறள் வகுப்பு ஓராண்டு காலமாக நடத்தி கொண்டிருக்கிறோம். பாடல் வழியில் குழந்தைகளுக்கு திருக்குறளை சொல்லி கொண்டிருக்கிறோம். அந்த அடிப்படையில் ஐயா இங்கே எங்களை அழைத்ததற்கு ஐயாவுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்தது, திருக்குறளை பிள்ளைகளுக்கு மனப்பாடம் செய்வதை விட இசை வழியாக கொண்டு செல்லும்போது அவர்கள் எளிதாக பயின்று கொள்வார்கள். அது கற்றுக் கொடுக்கும்போது முதல் அடியில் எத்தனை சீர், மூன்றாம் அடியில் எத்தனை சீர் என்பதை சொல்லுவதற்கு எப்படி எளிமையாக சொல்லி கற்றுக்கொள்ள வேண்டும் என்பது இசை வழியிலும் விரலை பிள்ளைகளுக்கு சுட்டிக்காட்டி முதலடியில் 4 வரியில் என்போது அந்த ராகத்தோடு சொல்லி கொடுத்து பயிற்சி கொடுக்கின்றோம். அவர்கள் எளிமையாக பயின்று கொள்கிறார்கள். இப்பொழுது பிள்ளைகள் திருக்குறளை எங்களுடன் இணைந்து பாடுவார்கள் என்பதை மகிழ்வுடன் தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சியை தொடங்குகிறோம். சிறப்பௌவா செய்தொழில் வேற்றுமையான் மனத்துக்கண் மாசில நாதல் அனைத்தரன் நாகுல நீர பிற பிற போக்கும் எல்லா உயிர்க்கும் சிறப்பௌவா செய்தொழில் வேற்றுமையான் தற்காத்து தற்கொண்டார் பேணி தாய் சான்ற சொற்காத்து சோர்விலால் பெண் அன்பின் வழியதுயிர்நிலை அகுதிலார்க்கு என்புதோல் போர்த்த உடம்பு பிற போக்கும் எல்லா உயிர்க்கும் சிறப்பௌவா செய்தொழில் வேற்றுமையான் அல்லவை கேய அறம் பெருகும் நல்லவை நாடி இனிய சொலின் மறப்பது நன்றன்று நன்றல்லது அன்றே மறப்பது நன்று பிற போக்கும் எல்லா உயிர்க்கும் சிறப்பௌவா செய்தொழில் வேற்றுமையான் துப்பார்க்கு துப்பாய தூமழை ஏதிலார் குற்றம் போல் தம் குற்றம் காண்கற்பின் தீதுண்டோ மண்ணும் உயிர்க்கு பிற போக்கும் எல்லா உயிர்க்கும்
பாடுங்க பாடுங்க விடுங்க பாடுங்க இரவார் இறப்பார் ஒன்றிவர் இரவாது பாடுங்க கை செய்தோன் மாலையவர் மாலையவர் பிற போக்கும் எல்லா உயிர்க்கும் சிறப்பொவ்வா செய்தொழில் வேற்றுமையான் இரவார் இரவார் இறப்பார் கொன்றீவர் கரவாதி கை செய்துன் மாலையவர் உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார் மற்றெல்லாம் தொழுதுண்டு பின் செல்பவர் பிற போக்கும் எல்லா உயிர்க்கும் சிறப்பொவ்வா செய்தொழில் வேற்றுமையான். பாரதிதாசன் அவர்களின் நூலைப்படி சங்கத்தமிழ் நூலைப்படி என்ற பாடலை குழந்தைகள் சேர்ந்து இசையாக வழங்குகிறார்கள். காலையில் படி கடும்பகல் படி மாலை இரவு பொருள் படும் படி நூலை படி சங்கத்தமிழ் நூலை படி முறைப்படி நூலை படி சங்கத்தமிழ் நூலை படி காலையில் படி கடும்பகல் படி மாலை இரவு பொருள் படும் படி நூலை படி சங்கத்தமிழ் நூலை படி முறைப்படி நூலை படி சங்கத்தமிழ் நூலை படி கற்பவை கற்கும்படி வள்ளுவர் சொன்னபடி கற்பவை கற்கும்படி வள்ளுவர் சொன்னபடி கற்பவை கற்கும்படி வள்ளுவர் சொன்னபடி கற்பவை கற்கும்படி வள்ளுவர் சொன்னபடி கற்கத்தான் வேண்டும் அப்படி கல்லாதவர்கள் வாழ்வதெப்படி கற்கத்தான் வேண்டும் அப்படி கல்லாதவர்கள் வாழ்வதெப்படி நூலை படி சங்கத்தமிழ் நூலை படி முறைப்படி நூலை படி சங்கத்தமிழ் நூலை படி அறம்படி பொருள் படி அப்படியே இன்பம் படி அறம்படி பொருள் படி அப்படியே இன்பம் படி இறந்த தமிழ் நான்மறை பிறந்ததென்று சொல்லும்படி இறந்த தமிழ் நான்மறை பிறந்ததென்று சொல்லும்படி நூலை படி சங்கத்தமிழ் நூலை படி முறைப்படி நூலை படி சங்கத்தமிழ் நூலை படி அகப்பொருள் படி அதன்படி புகப்பொருள் படி நல்லபடி அகப்பொருள் படி அதன்படி புகப்பொருள் படி நல்லபடி புக புக படிப்படியாய் புலமை வரும் என் சொற்படி புக புக படிப்படியாய் புலமை வரும் என் சொற்படி நூலை படி சங்கத்தமிழ் நூலை படி முறைப்படி நூலை படி சங்கத்தமிழ் நூலை படி சாதியனும் தாழ்ந்தபடி நமக்கெல்லாம் தள்ளுபடி சாதியனும் தாழ்ந்தபடி நமக்கெல்லாம் தள்ளுபடி சேதி அப்படி தெரிந்து படி தீமை வந்துடுமே மறுபடி சேதி அப்படி தெரிந்து படி தீமை வந்துடுமே மறுபடி நூலை படி சங்கத்தமிழ் நூலை படி முறைப்படி நூலை படி சங்கத்தமிழ் நூலை படி காலையில் படி கடும் பொய்யிலே முக்கார்படி புரட்டிலே கார்படி பொய்யிலே முக்கார்படி புரட்டிலே கார்படி வையகம் ஏமாறும்படி வைத்துள்ள நூல்களை ஒப்புவதெப்படி வையகம் ஏமாறும்படி வைத்துள்ள நூல்களை ஒப்புவதெப்படி நூலை படி சங்கத்தமிழ் நூலை படி முறைப்படி நூலை படி சங்கத்தமிழ் நூலை படி காலையில் படி கடும்பகல் படி மாலை இரவு பொருள் படும்படி நூலை படி சங்கத்தமிழ் நூலை படி முறைப்படி நூலை படி சங்கத்தமிழ் நூலை படி. நன்றி. மிக அருமையாக குழந்தைகள் ராகத்துடன் பாடினார்கள். குழந்தைகளுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இப்படியே நிறைய பாடல்கள் நான் உங்களுக்கு அனுப்பி விடுறேன், நீங்கள் கற்றுக்கணும், பாடணும். அதுதான் என்னுடைய ஆசை. பாவேந்தர் பாட்டு இந்த வரிகளில் இருக்க அற்புதமான பொருளெல்லாம் நீங்கள் உணர்ந்து படிக்கணும். என்ன எவ்வளோ அற்புதமான வரிகள் ஒவ்வொன்றும். இன்னொன்று வரிகள் பார்த்தீங்களா,
சதி என்னும் தாழ்ந்தபடி நமக்கெல்லாம் தள்ளுபடி செய்தி அப்படி தெரிந்து படி தீமை வறுமை மறுபடி. எவ்வளோ அழகான பாடல்கள் இல்லையா? அந்த வரிகள் எல்லாம் கவனித்து ஊர்ந்து நீங்கள் பொருள் அறிந்து படிக்க வேண்டுங்கிறது குழந்தைகளுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். சொன்னதுவான் ஓடையும் தாமரை பூக்களும் கந்தலின் ஓவியம் தீட்டுக என்றுரைக்கும். ஏடெடுத்தேன் கவி ஒன்று வரைந்திட என்னை எலி என்று சொன்னதுவான் ஓடையும் தாமரை பூக்களும் தங்களின் ஓவியம் தீட்டுக என்றுரைக்கும். காடும் கடலையும் கார்முகிலும் வந்து கண்ணை கவர்ந்திட எத்தனிக்கும். ஆடும் மயிலிகர் பெண்கள் எல்லாம் உயிர் அன்பினை சித்திரம் செய்ய என்றார். சோலை குளிர்தரும் தென்றல் வரும் பசும் தோகை மயில் வரும் அன்னம் வரும். மாலை பொழுதினில் மேற்றிசையில் விழும் மாணிக்க பருதி காட்சி தரும். சேலை சுழலிடும் வீரரின் தோல் உயர் வெப்பென்று சொல்லி வருகையெனும். கோளர்கள் யாவும் மலை மலையாய் வந்து கூவின என்னை வேலை சுமந்திடும் வீரரின் தோல் உயர் வெப்பென்று சொல்லி வருகையெனும். கோலங்கள் யாவும் மலை மலையாய் வந்து கூவின என்னை இவற்றிடையே. இந்நாளிலே இணையம் தமிழ் மக்கள் இருந்தார். அன்னதோர் காட்சி இரக்கமுண்டாகி நாவியில் வந்து கலந்ததுவே. இந்த தமிழ் கல்வி நாவரும் கற்றவர் என்றுரைக்கும் நிலை எய்திவிட்டால் துன்பங்கள் நீக்கும் சுகம் வரும். நெஞ்சில் தூய்மை உண்டாகிடும் வீரம் வரும். இன்ப தமிழ் கல்வி யாவரும் கற்றவர் என்றுரைக்கும் நிலை எய்திவிட்டால் துன்பங்கள் நீங்கும் சுகம் வரும். நெஞ்சினில் தூய்மை உண்டாகிடும் வீரம் வரும். தூய்மை உண்டாகிடும் வீரம் வரும். நன்றி. இப்போது நம்முடைய புரட்சிக் கவிஞர் பாவேந்தர் அவர்களின் பாடல்களையும் குரலிசையும் கேட்டு மகிழ்ந்தீர்கள். நம்முடைய அமைப்பின் சிறப்பிற்கு ஒரே ஒரு சான்று நம்முடைய வாசகர் வட்டத்தைச் சேர்ந்த சண்முகவேலு ஐயா அவர்கள் உள்ளே நுழைந்தவுடனே மனம் திறந்து சொன்ன ஒரு வார்த்தையை மட்டும் பதிவு செய்ய ஆசைப்படுகிறேன். 9 மணிக்கு 50 பேருக்கு மேலாக ஒரு கூட்டத்தை கூட்டியிருக்கிற முதல் தமிழ் கூட்டம், இலக்கிய கூட்டம் நம்முடைய நட்பு தமிழ் வட்டம் என்று சொன்னார். நான் அதைத்தான் உங்களிடம் எப்போதும் விரும்பி வரவேற்று ஆசைப்படுகிறேன். காரணம் என்னவென்றால் 6 மணி அல்ல 4 மணிக்கு எழுந்து போர்க்களம் செல்ல வேண்டும் என்றாலும் கூட தயாராக இருக்கிற ஒரு இளைய தலைமுறையை உருவாக்குவது தான் நம்முடைய நோக்கம். பேசுவதற்கும் பேச்சை கேட்பதற்குமான கூட்டம் இது அல்ல. இது மிகச்சிறந்த போர்க்களத்தை எதிர்கொள்ளுகிற புரட்சி வாள்களை உருவாக்குகிற ஒரு தளமாக நம்முடைய நட்பு தமிழ் வட்டம் இயங்கிக் கொண்டிருக்கிறது என்பதற்கு அவருடைய வார்த்தையே நம்முடைய நட்பு வட்டத்திற்கான பாராட்டுதலாக ஏற்றுக்கொண்டு இதை மெய்ப்படுத்துவதற்காக நாம் வாரந்தோறும் இணையவழி கூட்டம் நடத்தி கொண்டிருக்கின்றோம். ஞாயிற்றுக்கிழமை மாலை 6:30 8:30 வரைக்கும். அது மட்டும்தான் எங்களுடைய இந்த தொடர் பயணத்தின் மிகப்பெரிய மைல்கல் என்று நாங்கள் நினைக்கிறோம். ஏனென்றால் இன்னும் செல்ல வேண்டிய தூரம் நிறைய இருக்கிறது. இந்த குழந்தைகள் தான் எங்களுக்கு குருவாக இருக்கிறார்கள். சில நேரங்களில் எங்களுக்கு தாய் தந்தையராக இருக்கிறார்கள். சில நேரங்களில் அவர்கள் பேச்சுகிற பேச்சுகளை கேட்கிற போது, அவர்களின் சிந்தனைகளை பார்க்கிற போது, அவர்களின் வேகத்தையும் வீரியத்தையும் பார்க்கிற போது நாம் இன்னும் நம்முடைய தமிழர் தலைவர் ஆசிரியர் ஐயா சொல்வார்கள், எப்போது பார்த்தாலும் எனக்கு 91 வயசு 91 வயசு. ஏன்ப்பா சொல்கிறீங்க? எனக்கு வயசு 19 தான்ப்பா அப்படிம்பார்.
அதுபோல எனக்கும் கூட 71 வயது என்று எல்லோரும் சொல்லுகிற போது நான் சொல்ல ஆசைப்படுகிறேன். எனக்கு 71 வயது இல்லை, எனக்கு 17 வயது தான் என்ற முறையில் தான் உங்கள் முன் நான் வந்து நிற்கிறேன் என்பதை மகிழ்ச்சியோடு பகிர்ந்து கொண்டு, நடனம் நாட்டியம் என்ற கலை வடிவத்தை நாம் கண்டுகளித்தோம். அனைத்து சிறார்களுக்கும் நாம் நெஞ்சார்ந்த நன்றியை அரங்கு நிறைந்த கரவொலி மூலமாக அவர்களுக்கு தெரிவிக்க வேண்டும். அந்த பிள்ளைகளை மையப்படுத்தித்தான், அந்த மாணவர்கள் சிறார்களை மையப்படுத்தித்தான் நம்முடைய பயணம் நட்பு தமிழ்வட்டம் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது. அடுத்தபடியாக அடுத்த நிகழ்வாக திருச்சியிலிருந்து சிறப்பாக வருகை தந்திருக்கக்கூடிய பிற மாநில விருதுகளை பெற்ற யாழினி அவர்கள் தன்னுடைய சிறப்புரையாற்றுவார்கள். பிறந்து தென்னன் புகழிலே கிடந்து சங்கத்தை இருப்பிலே இருந்து வைகை ஏற்றி அவளும் தமிழ். என் தாய்மொழியான தமிழுக்கு முதற்கண் வணக்கம். அவையில் இருக்கும் அனைவருக்கும் யாழினியின் இனிமையான காலை வணக்கம். ஒரு நாளும் ஓயாத என் புரட்சி என்ற தலைப்பில் எனது சிறிய கருத்துக்கள் இதோ உங்களுக்காக. புரட்சி என்பது ஒரு செயலை புரட்டி போடுவது. அதாவது புரட்சி என்பது ஒரு மாறுபட்ட சிந்தனைகளையும் செயல்களையும் புரட்டி அது வேறு நிலைக்கு மாற்றுவதுதான் புரட்சி. தொலைநோக்கு பார்வையில் இருந்து வேறுபட்ட சிந்தனைகளை அல்லது செயல்களை நாம் உயர்ந்த நிலைக்கு கொண்டு போவது புரட்சி. அது மட்டுமின்றி புரட்சி என்பது என்னவென்று கேட்டால் அதற்கு ஒரு சிறிய எடுத்துக்காட்டு. ஒழுங்கின்மையிலிருந்து ஒழுங்கிற்கு மாறுவது ஒரு வகையான புரட்சி. வளர்ச்சியற்ற நிலையிலிருந்து உயர்ந்த வளர்ச்சியை அடைவது புரட்சி. மாற்றம் கருதி ஒரு அரசாங்கத்தை அகற்றுவதும் புரட்சி. மனித வரலாற்றிலே நாம் பல்வேறு புரட்சிகளை நாம் பார்த்திருக்கிறோம். அதில் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் ரஷ்யாவிலே ராணுவ புரட்சி, இங்கிலாந்திலே தொழில்நுட்ப புரட்சி, நம் பசுமை புரட்சி, வெண்மை புரட்சி, சிப்பாய் புரட்சி, மெரினா புரட்சி என்று கூறிக்கொண்டே போகலாம். அப்படி இருக்கும் பொழுது மனித வரலாற்றிலே நாம் பார்க்கக்கூடிய புரட்சி எல்லாமே அதற்கேற்றவாறு அந்த மாற்ற நிலைகளை மாற்றுவதுதான். அது மட்டுமின்றி ஒரு நிலையிலிருந்து நாம் மாற்றம் அடைவது ஒரு புரட்சி என்றே சொல்லலாம். தினமும் நாம் ஏதாவது ஒரு புரட்சியை பார்த்து கொண்டேதான். இன்னும் கூட சொல்ல போனால் புரட்சி என்கின்ற சொல் முதலில் புரைப்படுத்தியவர் மகாகவி. ரஷ்ய விடுதலை மற்றும் அதனுடைய போராட்டத்தின் போதே அவர் எழுதுகையில் எழுந்தது ஒரு யுக புரட்சி என ரெவல்யூஷன் என்கிற ஆங்கில சொல்லிற்கு ஈடான ஒரு சக்தி மிக்க சொல்லை மகாகவி பாரதியார் புகுத்தினார் என்று சொன்னால் அது மிகையாகாது. இப்படி நாம் புரட்சியினுடைய மாற்றத்தை பற்றி கூறிக்கொண்டே போகலாம். அப்படி நமது அண்மை நிகழ்வாக அண்டை தேசமான வங்க தேசத்திலே கலவரம் மற்றும் உயிரிழப்புகள் இடஒதுக்கீடு என்ற ஒரு சிறிய பிரச்சனையால் நிகழ்த்தப்பட்டது. எதற்காட்டு எதுவென்று கேட்டால் கல்வி என்ற அடிப்படை நிலையானது மறுக்கப்பட்ட போராட்டத்தையும் முன்னெடுத்தார்கள் என்று சொன்னால் அது மிகையாகாது. ஆனாலும் கூட நாம் ஒவ்வொருவருமே இன்றைய காலகட்டத்தில் புரட்சிக்காக நாம் அனைவருமே தயாராக இருக்க வேண்டும். ஏன் என்று கேட்டால் நம் ஒவ்வொரு மனிதர்களிடையே நம் மனதிலே புரட்சி என்கின்ற ஒரு ஆயுதம் எழ வேண்டும். இந்த சமுதாயம் நாகரிகம் என்கின்ற வலையில் வளர்ந்து கொண்டு இருந்தாலும் கூட அநாகரிகமும் அதே சமயத்தில் வளர்ந்து கொண்டுதான் இருக்கிறது. இதை மாற்ற தனியொரு மனிதனால் முடியுமா, சாத்தியமா என்று கேட்டால் நம் மனதிலே ஒரு பெரிய கேள்விக்குறிதான் எழும். அதற்கு முதலில் நாம் ஒவ்வொருவருமே மாற்றத்தை நம் கையில் எடுக்க வேண்டும். நாம் முதலில் மாற்றினால் மட்டுமே இந்த சமுதாயத்தை மிக எளிதில் மாற்ற முடியும். பெரிய பெரிய வெற்றியாளர்களினுடைய வெற்றியை நாம் எப்படி எளிதாக பார்க்க முடியும் என்று என்னை கேட்டால் முதலில் அவர்களினுடைய மாற்றத்தை மனதில் எடுத்துக்கொண்டு அவர்கள் மனதில் எழுந்த புரட்சியால் மட்டுமே இந்த சமுதாயத்தை மிக எளிதில் அவர்கள் மாற்றி அமைத்திருக்கிறார்கள் என்பதே நிதர்சனமான உண்மை. அப்படி இருக்கும் பொழுது நாம் நம்மை முதலில் மாற்றினாலே பாதி வெற்றி நம் கையில் வரும் என்பதில் எவ்வித ஐய கருத்தும் இல்லை. சிறு வயதிலேயே அடக்குமுறைகளை எதிர்த்த பகத்சிங், சிறு வயதிலேயே தன்னை படிக்க கூடாது என்று சமுதாயத்தை திருத்திய புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கர், இவர்களைப் போலவே நாம் ஒவ்வொருவருமே வளரும் இளைய சமுதாயத்தினரை நாம் ஒவ்வொருவருமே ஊக்கப்படுத்தி நல்வழிப்படுத்தி அவர்களாலும்
அனைத்தையும் சாதிக்க முடியும் என்ற நிலையை நாம் ஒவ்வொருவருமே ஏற்படுத்தி அவர்கள் மனதில் தோன்றக்கூடிய புரட்சியை நான் ஏற்படுத்துவதே என் மனதில் இருக்கக்கூடிய ஒரு நாளும் ஓயாத என் புரட்சி என்று கூறி எனக்கு வாய்ப்பளித்த அனைவருக்கும் மனமார்ந்த நன்றிகள். அது மட்டுமின்றி எனக்கு இந்த பேச அருமையான வாய்ப்பை நல்கிய நட்பு தமிழ் வட்டம் மதுரை நானா ஐயாவிற்கும் எனது மனமார்ந்த நன்றிகள். உங்களிடமிருந்து விடைபெறுவது தமிழின் காதலி சுவா யாழினி. நன்றி, வணக்கம். சிந்தனைகள் எல்லாம் அள்ளி வீசிய புரட்சி பெண் திருச்சியிலிருந்து வருகை தந்திருக்கக்கூடிய சுவா யாழினி அவர்களுக்கு அரங்கு நிறைந்த கரவொலி மூலமாக அவரை பாராட்ட அன்போடு வேண்டுகிறேன். நன்றி யாழினி. திருச்சியிலிருந்து வருகை தந்திருக்கக்கூடிய தமிழ் வானம் ஐயா ராஜேந்திரனார் அவர்கள் தனக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பிலே மடி என்ற தலைப்பில் நம்மிடம் உரையாற்ற இருக்கிறார்கள். உங்களுடைய செவிகளை எல்லாம் கூறாக வைத்து கொண்டால் ஐயாவுடைய ஒவ்வொரு சொல்லும் பொருளும் நம்மை உற்சாகத்தில் அடுத்தும் இமயத்தை தொட வைக்கும். இல்லை, நான் உங்களை பார்க்க வேண்டும், உங்கள் கண்முன் நான் தெரிய வேண்டும் என்பதற்காக ஒரு உயர்வு இது. அதாவது இட உயர்வினுடைய பயன்பாடு என்னவென்று உங்களுக்கு இப்பொழுது தெரிந்திருக்கும். கீழே இருப்பவனை சற்று மேலே கொண்டு வருகிற இந்த உடன்பாடு. இந்த நட்பு தமிழ் 5வது ஆண்டு தமிழ் விழாவிற்கு ஐம்பெரும் தமிழ் விழா என்று சூட்டி இருக்கிறார்கள். நானாயா 6 இல்லையா, ஆறுமுகம் ஐயா அவர்கள் 6 பெரும் கூட இருக்கும். செல்வியுடைய பேச்சு இவைகளை எல்லாம் பார்க்கின்ற பொழுது இது அது என்ன மிக அற்புதமாக இருக்கு. நன்றி. சரிங்க, இருக்கு கையில் வச்சிருக்கேன். அனைவருக்கும் ஹலோ, அனைவருக்கும் வணக்கம். சட்ட ஒலி வாங்கி மாதிரி இருக்கு. அப்போ அணைக்கிறதும் அப்பப்போ கூட்டுறதும் மிக அற்புதமாக இருக்கிறது. மதுரையில் நுழைந்த ஐம்பெரும் தமிழ் விழா, நான் சொன்னது போல தமிழ் விழா இது 6 நிகழ்ச்சிகளை உள்ளடக்கி மிக அழகாக நடத்துகிற இந்த நிகழ்விற்கு என்னுடைய மேலான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். 2 பெரிய ஒரு நிகழ்வுகளை நான் குறிப்பிட்டு ஆக வேண்டும். தமிழகத்தில், மதுரையில் இல்லை, தமிழகத்திலேயே இவ்வளவு இயக்கங்கள் சேர்ந்து ஒரு தமிழ் விழா நடத்த முடியும் என்பது இதற்கே ஒரு வியப்பை தர. ஒன்றல்ல, 2 தமிழ் இயக்கங்கள் இதில் சேர்ந்திருக்கின்றன. தமிழ் இயக்கம் மதுரை மாவட்டம், தொல்காப்பியர் மன்றம் மதுரை, திருவரங்கம் நற்றமிழ் புலனம், விருதுநகர் சுழற்சங்கம், தமிழ் சங்கம் தேனி, உலக தமிழ் கூடல், ஜெயஜானகி அறக்கட்டளை விருதுநகர், வாசக வட்டம் மதுரை, 9 இயக்கங்கள். 4 தமிழர்கள் ஒன்றாக சேர்ந்திருப்பதே உலகத்தில் பெரிய அதிசயம். இதில் 9 இயக்கங்கள் ஒன்றாக சேர்ந்து ஒரு தமிழ் விழா நடத்துவது என்பது மிக பெருமைக்குரியது. அதிலும் என்னை முதலில் கூப்பிட்டு அழைத்ததற்கு மிகவும் நன்றி. ஒருவேளை நான் வானம் என்பதனால், ஐம்பூதங்களில் வானம் முதலில் வருகிறது என்பதனால் வானத்தை முதலில் அழைத்திருக்கிறார்கள் என்று நான் நினைத்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். எனக்கு ஒரு சின்ன தலைப்பை கொடுத்து வழங்கினார்கள். மடி என்ற சொல் பேசுறதுக்கு எவ்வளவோ எடுத்து கொண்டு வந்திருக்கிறேன். இருந்தாலும் அதையெல்லாம் மடித்து வச்சுட்டேன். ஏன்னா சுருக்கமாக பேசணுன்றதுனால இந்த மடி, உங்களுக்கு இந்த மடி என்கிற சோம்பல் போக வேண்டும் என்பதனால்தான் தொடக்கமே பறை ஒலியோடு தொடங்கினார்கள். நான் அத்தோடு விட்டுடுவேன்னு பார்த்தா மதியம் நண்பகல் விருந்து முடித்த உடனே அப்படியே வந்து நீங்களும் உட்காந்து லேசாக தூங்கப்படாதுன்னு 3 மணிக்கும் பறையிட்டார் ஐயா. இப்போ உங்களை எழுப்புவதற்கான ஒரு பறை ஒலியோடு வந்தது. இந்த எழுப்புவதற்கு முன் நமக்கு வரக்கூடாத ஒன்று மடி. இந்த மடியை செய்ய வேண்டும். இந்த மடியை அதன் தலையில்
இடியை இறக்க வேண்டும். உங்களுக்கு தெரியாத மணி எதுவும் இல்லை. நெடுநீர் மறைவிதி மடி துயில் நான்கும் கெடுநீரார் காமக்கலன் என்று சொன்னார்கள். இந்த மடி என்கிற ஒரே சொல் பல பொருளை தருகிற சொல் என்பதை எல்லாம் சொல்லியிருக்கிறேன். என் பேச்சை விட இவைகளெல்லாம் புத்தகமாக வெளிவந்திருக்கின்றன. வாங்கி படித்தீர்கள் என்றால் அந்த கட்டுரையினுடைய அழகு உங்களுக்கு தெரியும். ஒரு படிச்சிட்டுமா ஒரே ஒரு நிமிடம். உலகில் உள்ள செம்மொழிகளில் உயர்தனி செம்மொழி நம் தமிழ் மொழி. ஒரே சொல் நின்று பல பொருள்களை தரும் சொற்கள் பல நூறுகள் தமிழிலே உண்டு. சோம்பேறித்தனத்தை ஒழிக்கணும், அவ்வளோதாங்க. ஒருத்தர் ஒரு கும்பலை கூப்பிட்டு சொன்னாங்களாம், உலகத்திலேயே நீங்கள் தான் பெரிய சோம்பேறி, வந்து இந்த பரிசை வாங்கிட்டு போங்கன்னாங்களாம். இவருக்கு ஒரே மகிழ்ச்சி, உலகத்தில் நம்மளை போய் மிகப்பெரிய சோம்பேறின்னாங்களே, நமக்கு ஒரு பரிசு கொடுக்குறாங்களேன்னு சொன்ன பிறகு அவர் கேட்டாராம், ஏயா நான் யாரையாவது அனுப்பி வாங்கிக்கிட்டுமான்னு சொன்னாராம். அது மாதிரி ஒரு சோம்பேறிகள் எல்லாம் சொல்லி இருக்கிறார்கள். நான் ஒரு சில சோம்பேறிகளை மட்டும் இதில் மடி உள்ளவர்களை மட்டும் சொல்லியிருக்கிறேன். உண்ணும் முன்னர் குவளையில் குடிநீர் வைக்காமல் விக்கல் வந்த பின் வீட்டுக்காரியை வெகுள்பவன். சாப்பிட்றதுக்கு முன்னாடி தண்ணி எடுத்து வச்சுக்கணுமா வைக்க வேணாமா? உண்ணும் முன்னர் குவளையில் குடிநீர் வைக்காமல், ஒத்த குவளை தான், யார் ரெட்டை குவளையை நினைச்சிடாதீங்க, ஒற்றை குவளையில் குடிநீர் வைக்காமல் விக்கல் வந்த பின் வெகுள்பவன். உண்டபின் தாம்பூலம் தரிக்க வெற்றிலைப்பாகை வாயில் இட்டு விட்டு பின்பு சுண்ணாம்பு தேடி அலைபவன். நிறைய பேர் உலர்த்தி வைத்த துணியை மடித்து வைக்க மறந்து மற்றவரை குறை சொல்பவன். தோலுரிக்க சோம்பல் பட்டு தோலில்லா வாழைப்பழம் வாங்க ஆள்விட்டு ஊரூராய் அனுப்பி வைத்து அதானே இந்த பழம் என்று சொல்லுகிற எத்தனையோ சோம்பேறிகள் இங்கே இருக்கிறார்கள். அவர்களை எல்லாம் சொல்லி இருக்கிறேன். குடிதான் ஒரு குடியை கெடுக்கும் என்பதல்ல, மடியும் ஒரு குடியை கெடுத்து விடும். அதனால்தான் நான் மடியை மடித்து வைக்க சொன்னேன். அன்னையின் மடியில் ஆடுவது இன்பம், கண்ணியின் மடியில் சாய்வது இன்பம், தன்னை மறந்தால் வருவது இன்பம், தன்னலம் மறந்தால் பெரும்பேர் இன்பம் என்றான். அதனால் மடியில் எவ்வளவு இருக்குது. மடிக்கணியில் ஆரம்பித்து நிறைய சொற்கள் இருக்குது. மடி பிச்சை கூட இருக்குது. நான் அதை ரொம்ப நினச்சிக்கிட்டு இருந்தேன், எல்லாம் மடி பிச்சையில் என்ன இருக்குன்னு சொல்லிட்டு. தன் மானத்தை விட்டு விட்டு, சுயமரியாதை என்கிற மானத்தை விட்டு விட்டு ஒரு இடத்திலே நின்று பிச்சை கேட்பது என்பது எவ்வளவு வருத்தத்திற்குரியது. மனம் ஒருமுகப்பட வேண்டும் என்பதெல்லாம் பார்க்கின்ற பொழுது இந்த மடியினுடைய சொல்லினுடைய பொருளானது உங்களுக்கு இருக்கும். சோம்பல் என்பது சுறுசுறுப்பின் பரம எதிரி. நதி போல ஓடிக்கொண்டிருப்பவனிடம் மடியானது அஞ்சு மடியம் படியாது. தடுமாறினாலும் சரி, தடம் மாறினாலும் சரி, ஊக்கம் சோம்பலை உப்பக்கம் காண்பிக்க வைக்கும். அதனால்தான் ஊக்கமுடைமை நிறைய வள்ளுவர் சொல்லியிருக்கிறார் என்பதை கேட்டுக்கொள்ளும். இந்த ஊக்கமுடைமைக்கு பின்வருகிற ஒரு அதிகாரத்தில் தான் அவர் சொல்லுகிறார், ஊழையும் உப்பக்கம் காண்பர் என்பதை ஊழில் வைக்காமல் ஆழ்வினை உடைமையிலே கொண்டு போய் வள்ளுவன் வைத்ததனுடைய ஒரே நோக்கம், முயற்சி செய்தால் இந்த சோம்பலை விரட்டி விடலாம் என்றெல்லாம் சொல்வதற்காகத்தான். தாயின் மடியினும் பேரின்பம் இந்த தரணியில் இல்லை என்பதைத்தான் சொன்னேன். செய் அல்லது செத்து மடி. மடி என்பதற்கு செய் அல்லது செத்து மடி என்று சொன்ன அண்ணல் காந்தி அவர்கள் சொன்ன இந்த நினைவை கூட நீங்கள் நினைவு வைத்துக் கொள்ளலாம். ஆனால் நிறைய மடிகளை இந்த கட்டுரையை நான் குறித்திருக்கிறேன். நீங்கள் வாங்கி படித்தீர்கள் என்றால் தெரியும். ஒரே ஒரு மடியை மட்டும் சொல்லுகிறேன். யாரும் பெண்கள் கோபித்துக் கொள்ள வேண்டாம். ஒரு குறிப்பிட்ட பகுதியில் எனக்கு ஒரு நூலாசிரியர் இருந்தார். நூலாசிரியர் பார்த்துக்கணும், ஒரு நூலாசிரியர் இருந்தார். அவர் இல்லத்தில் இருந்தார்கள். ஒரு பாட்டியை போய் தெரியாமல் தொட்டு விட்டேன். பாட்டி சொன்னார்கள், நான் மடியில் இருக்கிறேன் என்றார்கள். ஏன் பாட்டி தனியாக தானே நிற்கிறீங்க, இது ரெண்டா மடி என்ன? இல்லை இல்லை இல்லை, மடின்னா அந்த மடி இல்லை, என்னை யாரும் தொடப்படாது, அதுக்காக நான் மடியில் இருக்கிறேன்னு சொன்னாங்க. அவர்களுக்கென்று தனியாக ஒரு பலகை, அதிலே அவர்கள் துணிகளை துவைத்து கொள்ளுவார்கள், ஒரு கட்டையை எடுத்து அதில் தள்ளி கொள்ளுவார்கள், எல்லாம் வந்தார்கள். மனிதர்களை தொட்டால்தான் தீட்டு என்பது மாறி கூட மடிசாறு கட்டுகிறவர்களிடம் கூட இந்த மடி என்ற சொல்லியிருப்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக நான் இதை சொல்லுகிறேன். எனவே சோம்பலை அகற்றிவிட்டு சுறுசுறுப்பாக வாருங்கள். மடியின்மை என்ற ஒரு அதிகாரத்திலே 10 திருக்குறளை வள்ளுவர் வாரி வழங்கி இருக்கிறார். அவைகளெல்லாம் படிங்கள். சோம்பேறித்தனமாக மடியின் காரணமாக அதை மடக்கி வைத்து விடாதீர்கள். மடித்து வைத்து விடாமல் அந்த அதிகாரங்களை எல்லாம் படிங்கள். மனிதன்